ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி A17 5G மொபைல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்னைக்கு அமேசான் ஆஃபிஷியலா ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸே 19,000க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. தம்பி நீ எப்படியானா இருந்துட்டு போ, நான் இப்படிதான் லான்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2026க்குள்ள என்டர் ஆக போறோம். அப்படி இருக்கும்போது வாட்டர் டாப் நாச்சோட வேர்ல்டு நம்பர் 1 பிராண்ட் சாம்சங் இன்னைக்கு இந்த போன்ல வாட்டர் டாப் நாச், அது ஒரு 90K உள்ள, அதாவது கிட்டத்தட்ட 20K உள்ள ஒரு மொபைல்ல வாட்டர் டாப் நாச்சோட இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த மொபைல் நம்மளோட கஷ்டங்களை தான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களோட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த போன்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு சார்ஜரோட சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து பாக்ஸ் பார்த்து அழுத்து போச்சுங்க அப்படின்னு நாங்க சொன்னது யாரோ கேட்டுருச்சு போல சாம்சங்க்கு. அதனால புதுசா முன்னாடி ஒரு டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்லங்க, பேனல்ல கிடையாது, பாக்ஸ்ல. அது மட்டும் கிடையாது, பின்னாடி கேமரால நாங்க இப்ப கடைசியா லான்ச் பண்ண ஃபோல்டபிள் 7 மாதிரி தான் இந்த வட்டமும் நாங்க பேக் சைடு கேமரா புது டிசைன் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஆனா உங்களுக்கு வாட்டர் டாப் நாச் தான் கொடுப்போம், அது 20Kக்கு. ஏன்னா நாங்க சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காமெடியும் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல ஒரு எக்ஸினோ சிப்செட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல உருவாக்கின போன் தான் இந்த சாம்சங் கேலக்ஸி A17 5G. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த போன்ல கிளைம் பண்றாங்க சாம்சங். ஸோ இந்த கான்செப்ட்ல உருவான இந்த A17 மொபைல் ஒர்த் இல்லையா, பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, வேற என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல. ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் சாம்சங் கேலக்ஸி A17 பாக்ஸ். முன்னாடி சாம்சங் கேலக்ஸி A17 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா புது லுக்கோட வந்திருக்கு. பாக்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஏன்னா பாக்ஸ்ல சார்ஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனே ஒயிட் கலர் இன்சைட் யூசர் கைடன்ஸ் வாட் டிபிள் ஸ்ப்ராட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 25 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சாம்சங் கேலக்ஸி A17 அமேசான்ல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 6GB RAM 120GB இன்டர்னல் 19,000க்கும் அண்ட் மிடில் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 20,500 rupeesக்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 23,500 rupees கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துக்கு கூட லேட்டஸ்டான இந்த ஃபோல்டபிள் சீரிஸ் லான்ச் பண்ணாங்க பாத்தீங்களா 7, அதோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் அப்படியே சேமா இதுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல நல்ல ஒரு ரெயின்ஃபோர்ஸ்ல பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் நல்லா இருக்கு. அந்த ப்ளூ கலர் நம்ம ஃபோல்டபிள் சீரிஸை பார்த்த அதே ப்ளூ கலர் இதுல இன்வெர்ட்டிங் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி வாட்டர் டாப் நாச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஸ்விஃப்டரால கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த மொபைலோட வெயிட் கிட்டத்தட்ட 192 கிராமும். ஆனா இந்த போன் ஸ்லிம்மஸ்ட் பாத்தீங்கன்னா 7.5 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னதான் வெயிட் கொஞ்சம் கூடி இருந்தாலும் போனோட திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது போக இந்த பவர் கீ அண்ட் உங்களுக்கு இந்த வால்யூம் ராக்கர்ஸ் ஒரு நல்லா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பெண்டுக்குள்ள ரெண்டுமே பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராவே இருக்கு. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த சாம்சங் கேலக்ஸி A17 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 90 Hz தான் கொடுத்திருக்காங்க. 800 nits தான் இருக்கு. பட் ஆனா ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல். பட் ஆனா இங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஸ்விஃப்டரோடு வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ கார்னிங்குள்ள ஸ்விஃப்டர் இருந்தாலும் வாட்டர் டாப் நாச் அதுவும் இந்த டயத்துல வர்றது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா நான் கருதுறேன். ஸோ டிஸ்பிளே நல்லா இருக்குங்க. 90 Hz இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல டீசென்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி வைஸ், கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்களுக்கு அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல். ஆனா ஒரு சில காம்ப்ரமைஸோட தான் இருக்கு இந்த பேனலை பொறுத்தளவு. ஸோ இந்த 20K பிரைசிங்க்கு 120 Hz இருந்திருக்கணும், ஒரு 1000 nits ஆச்சு இருந்திருக்கணும். இருந்தாலும் இந்த மொபைல் இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்திருக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 192 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15, அது மேல 1 UI 7. பட் ஆனா இங்க 6 years OS அப்டேட்டும் 6 yearக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல உள்ள எல்லா 5G நெட்வொர்க்கும் இதுல சப்போர்ட் பண்ணும். அண்ட் வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.3 NFC சப்போர்ட் இருக்கு பேமெண்ட்டுக்கும். அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த நாக் வாலெட் அண்ட் IP54 ரேட்டிங். ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி எப்பயும் போல இந்த 5000 mAh பேட்டரி தான். 25 வாட் சார்ஜிங், பாக்ஸ்குள்ளே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 60 minutes எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா ஸ்மார்ட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட்.
இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், செகண்டரி 5 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP. இங்க ஹையஸ்டா 1080 30 ஃப்ரம் செகண்ட்ஸ் வித் EIS சப்போர்ட்லாம் வீடியோ எடுக்க முடியும். 4K வீடியோ எடுக்க முடியாது, அது ஒரு 20K மொபைல்ல. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கு. EIS இருக்கு, OIS இருக்கு. இந்த பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா வருது, கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ல எடுக்கிற ஷார்ட்ஸஸ் டீடைலிங் ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுதுங்க. இருந்தாலும் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் இங்க 4K இல்லாதது ஒரு நெகட்டிவ் அண்ட் 1080p எப்பயும் போல டீசென்டா எடுக்குது. பட் EIS சப்போர்ட்டா வருது, இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களோட ஓன் சிப்செட் Exynos 1330 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 5nm ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் ஷூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலரிருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும் மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இங்க மென்ஷன் பண்ணல, பட் ஆனா கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த போன் ஒரு டே டு டே லைஃப்ல மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த One UI 7.0ன்னே சொல்லிக்கலாம். நல்லாவே ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு, சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு பெஸ்ட் UI இந்த One UI. அது போக அவங்களோட ஓன் சிப்செட்னு இருக்கனால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். ஸோ கேமிங்கா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், இந்த SoC நல்லாவே பிஹேவ் பண்ணுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி A17 ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஓட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பேஸ் 19K, அதாவது கிட்டத்தட்ட 20K உள்ள ஒரு மொபைல். சோ இந்த மொபைல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த சர்க்கிள் சர்ச், ஜெமினி மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட நெகட்டிவ் பத்தி பாத்துருவோமா? இந்த மொபைல நெகட்டிவ் இன்னமும் வாட்டர் டாப் நாச்சோட இருக்கு. ஆனா 90s ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. 800 nits தான் இருக்கு. அவுட்டோர்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது டிஸ்பிளே. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. வெயிட் ரொம்பவும் கூட 192 கிராம், கேஸ் எல்லாம் போட்டா 200 கிராமுக்கு வந்துருது. அண்ட் இந்த போன் இன்னமும் 5000 mAh பேட்டரி தான். ஏன்னா சிலிக்கன் கார்பனேட் டெக்னாலஜி லைசன்ஸ் இல்லாதனால இன்னமும் அவங்க 5000லே வண்டி ஓட்டிட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கு. அது போக இந்த போன்ல ஒரு 20K பிரைசிங்க்கு 4K வீடியோ எடுக்க முடியாது. அது போக இந்த Exynos ப்ராசஸர் கூட நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இது மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த போன்ல அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த போன்ல பாசிட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிரைசிங்க்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கார்னிங் ஒரு ஸ்விஃப்டர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் OIS சப்போர்ட்டோட கேமரா 50 MP அண்ட் EIS சப்போர்ட், வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எடுக்க முடியும். அல்ட்ரா வைட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. NFC சப்போர்ட் ஃபார் பேமெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு ஆப்டிமைஸ் உள்ள One UI-யும் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வித் 6 years OIS அப்டேட், 6 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறாவும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த போன் எதுக்காக எடுக்கலாம், எதுக்காக எடுக்கக்கூடாது, அதை பத்தி பேசணும்னா என்னோட விஷயம், கண்டிப்பா இந்த போனை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நான் பண்ணவே மாட்டேன். ஒரு மாடரேட் யூசருக்கு நான் பண்ணுவேன். ஆனா அவங்களுக்கு இந்த வாட்டர் டாப் நாச் பிடிக்கலன்னா நான் வேண்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு, நீங்க அதுக்கு ஜம்ப் பண்ணிட்டு போயிருங்க. இதை நான் ரெக்கமெண்ட் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு 20K போனுங்க. ஒரு 20K போன் மாதிரியே இது இல்ல. ஏன்னா நெகட்டிவ் நிறைய இருக்கு. ஏன்னா 120 கிடையாது. இன்னைக்கு சாதாரண 10,000 ரூபாய் போன்லேயே HD+ கொடுத்துட்டு 120 கொடுத்துட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் 1 பிராண்ட் நிறைய ஒரு சார்ஜர் நாங்க கொடுத்துட்டோம், ஒரு அவுட்லுக் டிசைன் பாக்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்காக நாங்க இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸோட தான் நாங்க போனை கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னமும் சாம்சங் இப்படி ஒரு மிட் ரேஞ்ச் போன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல பயங்கரமான ஒரு ஃபிளாப் அடிக்கும்னே சொல்லலாம். சாம்சங் ஃபேனை தவிர்த்து வேற யாருமே இந்த மாடலை தொட மாட்டாங்க. அதுதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ இது மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த A17 அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை அவங்க நல்லா பூசி மொழி இருக்காங்க. அது நல்ல வெளிச்சமாவே தெரியுதுன்னே சொல்லலாம் இந்த போனை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி A17 இந்த மொபைல் பத்தி டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.